Hello guys, this is TJ from Bpro Freelance Services. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான வீடியோ தான். Upwork பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய Patreon லிங்க் கொடுத்திருப்பேன். ஸோ இந்த Patreon லிங்க் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாம இருக்க வீடியோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, சில பிரைவசி இஷ்யூஸ்னால அப்லோட் பண்ண முடியாத இருக்க வீடியோஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் என்னுடைய Patreonல நான் அஃபிஷியலாக நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. கூடவே Patreonல இன்னொரு என்ன பெனிஃபிட்னா நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகிற வீடியோவை நீங்க எக்ஸ்க்ளூசிவாகவும் பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா கைஸ், Upworkல வந்துட்டு நம்ம கனெக்ஷன் ரெக்வஸ்ட்னு ஒரு பீட்டா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கனெக்ஷன் ரெக்வஸ்ட் என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய Upwork டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Upwork டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்டே இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பாப்அப் மாதிரி, ஸ்டார்ட் கனெக்டிங் வித் அதர் ப்ரோஸ் லைக் யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய Upwork அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் கிளைண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுவே நீங்க ஃபைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைவர்ல நீங்க அவைலபிளா இருக்கிற எந்த ஜிக்ஸ் பார்த்தாலும் அந்த ஜிக்கோடைய செல்லரை நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனா Upworkல வந்து கிளைண்ட்ஸால மட்டும்தான் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல ஃபைன் பண்ணி கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்மள மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ ஃப்ரீலான்சரும் இன்னொரு ஃப்ரீலான்சரும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது அதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த நெட்வொர்க் அப்டேட். ஓகேங்களா. நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருந்து உங்களால இன்னொரு ஃப்ரீலான்சரையும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ஃபைண்ட் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைண்ட் ஒர்க்கு கீழே போனீங்கன்னா யுவர் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த யுவர் நெட்வொர்க் ஆப்ஷனை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யுவர் நெட்வொர்க்கில் நம்மளுக்கு இங்கே 3 டேப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆட் டு நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் டு நெட்வொர்க்கில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரீலான்சர் இருக்காங்க இல்லைங்களா, ஃப்ரீலான்சர் நேமாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட இமெயில் அட்ரஸாகவும் இருக்கலாம். நீங்கள் அதை பர்சனலாக இங்கே போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் Upworkன்னு போட்டு நான் இங்கே சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ Upworkன்னு சர்ச் பண்ணோடனே Upwork நேமில் எந்தெந்த ஃப்ரீலான்சர்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய நேம் எல்லாம் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் நெட்வொர்க் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலோடைய நேம் கொடுத்துட்டாங்க. கூடவே கீழே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற கனெக்ஷன் ரெக்வஸ்ட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவில் பழக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷனல் மெசேஜ் தான், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இதில் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து ஒரே ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிக்கலாம். we know some of the same people, ஒரே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து மெசேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கஸ்டம் மெசேஜும் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, சென்ட் பண்ணதுக்கப்புறம் பெண்டிங் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பெண்டிங் ரெக்வஸ்ட்டில் வந்து நம்ம எந்தெந்த ப்ரொஃபைலுக்கெல்லாம் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இங்கே நம்மளுக்கு நேம் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு நான் கனெக்ஷன் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன், பட் இந்த பர்சன் இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே பெண்டிங் ரெக்வஸ்ட் செக்ஷனில் வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த கனெக்ஷன் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா யுவர் நெட்வொர்க்கில் வந்து இந்த கனெக்ஷன், இந்த ஃப்ரீலான்சரோட டீடைல்ஸ் வந்து நம்மளுடைய யுவர் நெட்வொர்க் டேப்ல வந்து பிளேஸ் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ யுவர் நெட்வொர்க்கில் வந்து எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, ஏன்னா அது பீட்டா அப்டேட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் கொடுத்தாங்க. கனெக்ஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ரெக்வஸ்ட்டும் எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு சில டேப் கொடுத்துருக்காங்க, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா அப்டேட் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை படிச்சு பார்த்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன் பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால சில ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கைஸ், நீங்கள் ஃப்ரீலான்சர் ப்ரொஃபைலுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் கிளைண்ட்டை Upwork கிளைண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே ப்ரொஃபஷனலிசம் தான் நீங்கள் இந்த யுவர் நெட்வொர்க் கான்டாக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பிரைவேட் கான்டாக்ட், பர்சனல் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறது, இமெயில் அட்ரஸ் சென்ட் பண்ணுறது, ரெஸ்யூம், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய பிரைவசி இஷ்யூஸ் வரது நீங்கள் எதுவுமே Upworkல சென்ட் பண்ணக்கூடாது. அது டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. இங்கே பாருங்க, 4th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் எனி நெட்வொர்க் ஆக்டிவிட்டி தட் வுட் ரிஸ்க் மை Upwork அக்கௌண்ட் கெட்டிங் சஸ்பெண்டட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு Upwork உடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் வித் எவ்ரி திங் யூ டூ ஆன் Upwork, அவர் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்ளை டு யுவர் நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டின்னு சிம்பிளாக இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் Upworkல என்னென்னலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்களோ, கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் இந்த நெட்வொர்க் ஆக்டிவிட்டிக்கும் பொருந்தும். ஓகேங்களா. ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம ஆட் டு நெட்வொர்க் கொடுத்துட்டோம், பெண்டிங் ரெக்வஸ்ட்லேருந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு நம்ம எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய Upwork மெசேஞ்சர் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய Upwork சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஆல் ரீசென்ட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக மெசேஜ் பண்ண கிளைண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த யுவர் நெட்வொர்க் டீடைல் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கிளைண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா அக்கௌண்ட் டீடைல்ஸும் வந்து நம்ம எங்களுக்கு ஆல் கான்டாக்ட்ஸில் ஷோ ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் கூட பேசியிருக்கீங்க, எத்தனை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, எத்தனை ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த கிளைண்ட் நேம் என்ன, கம்பெனி என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாமே
நம்மளுக்கு இதில் ஷோ ஆகிரும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யுவர் நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் நீங்கள் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கும் டேரெக்டாக மெசேஞ்சர் போர்ட்டல்லேருந்தே நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% கிரேட் மெத்தட் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவரில் நீங்கள் எந்த செல்லரை வேணாலும் ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் அப்போர்க்கில் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸை தனியாக கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கூடி சீக்கிரம் ஓப்பன் ஆயிரும். அப்படி ஓப்பன் ஆகியிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேட்ரியான் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.